அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பெட்ரோல், டீசல் இதெல்லாம் சொல்லுவீங்க, கரெக்டா? ஆனா ஆரஞ்சு தோல் கூட ஒரு எரிபொருள்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒரு ஆரஞ்சு எடுத்து அதோட தோலை இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோலை நான் கேமராவோட ஃப்ளேம் கிட்ட எடுத்துட்டு போய் நசுக்க போறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? லைட்ஸ் ஆஃப். ஆரஞ்சு தோல்ல இருந்து வர சாறு தீ பிடிக்குதுன்னா ஆரஞ்சோட தோல்ல லிமினேட் ஆயில் இருக்கு. லிமினேட் அப்படின்னா ஹைட்ரோகார்பன். இந்த வீடியோல நம்ம இந்த ஹைட்ரோகார்பன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற நிறைய பொருட்கள் ஹைட்ரோகார்பன்ஸ்னால ஆனதுதான். உதாரணத்துக்கு பெட்ரோல், டீசல், அப்புறம் குக்கிங்க்கு யூஸ் பண்ற எல்பிஜி, நேச்சுரல் கேஸ்னு எல்லா ஃபாசில் ஃபியூவல்ஸையும், அதாவது படிம எரிபொருள்களையும் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம கீரைகள்ல, பச்சை நிற காய்கறிகள்ல ஜாந்தோபென்ஸ் அப்படின்ற ஹைட்ரோகார்பனும், ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்துல இருக்க காய்கறிகள்ல கேரட்டினால்ஸ் அப்படின்ற ஹைட்ரோகார்பனும் இருக்கு. ஹைட்ரோகார்பன்ஸ்ன்ற பேர்லயே தெரியுது இது ஹைட்ரஜன் அண்ட் கார்பனால ஆன காம்பவுண்ட்ஸ்னு. இது எரியக்கூடியவையா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எரியும் போது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கூட நிறைய வெப்பத்தையும் தரும். இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே புதை படிவங்கள்ல பாறையோட இடுக்குகள்ல தான் இருக்கும். 300 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போன இலைத்தலைகள், விலங்குகள் இதெல்லாம் மண்ணுக்கு அடியில குறைஞ்சிருக்கும். நாளடைவுல பூமியோட உள்பரப்புல இருக்க அதிக டெம்பரேச்சர்னாலும் அழுத்தத்தினாலும் இதெல்லாம் ஃபாசில் ஃபியூவல்ஸா மாறுது. இப்போ நம்ம ஹைட்ரோகார்பன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்னு பார்ப்போம். மற்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு சில யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்க இப்போ ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெட்ரோல் ஒரு ஹைட்ரோகார்பன். இப்போ என்கிட்ட ஒரு பீக்கர்ல தண்ணியும் இன்னொரு பீக்கர்ல பெட்ரோலும் இருக்கு. இப்போ இந்த தண்ணியை நான் பெட்ரோல் இருக்க இந்த பீக்கர்ல ஊத்துனா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா தண்ணி கீழையும் பெட்ரோல் மேலையும் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு பொதுவாகவே தண்ணியை விட அடர்த்தி கம்மி. அதனாலதான் அது மேலையும் தண்ணி கீழையும் இருக்கு.